Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் தான் பார்க்க போறோம். நார்த் இந்தியால ரொம்பவே ஃபேமஸான காலா ஜாமுன், கருப்பு ஜாமுன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம சுகர் சிரப் தயார் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு சீனி எடுத்துர்க்கேன். 2 கப் சுகருக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து கரைச்சு கொதிக்க விடலாம். நாலு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கணும். ஒரு அரை டீஸ்பூன் எலுமிச்சப்பழ சாறு. இதுக்கு பதம் பார்த்தீங்கன்னா பிசுக்கு பதம் போதும். கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இந்த மாதிரி ஒட்டுனா போதும். இதை அணைச்சி எடுத்து வச்சிடலாம். 1 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கணும். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் அந்த ஸ்பாஞ்சியாக இருக்கும் உள்ள. இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்ல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுறணும். நெய் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம தண்ணி அல்லது பால் சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறணும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் தயார் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு, அதிலிருந்து சின்ன பால் சைஸ் மாவை தனியாக எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக குங்குமப்பூ அல்லது ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நட்ஸை உடைச்சி சேர்த்துக்கணும். உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு. இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஜாமுன் உருண்டைகளுக்கு நடுவில் இந்த பாலை வச்சு நம்ம பொரிப்போம். அதனால் சின்ன சைஸாக உருட்டிக்கோங்க. நம்ம குலோப் ஜாமுனுக்கு மாவு எடுப்போம் இல்லையா, அந்த அளவு சைஸ் மாவை எடுத்துட்டு அதுக்கு நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா ஒன்று போல் உருட்டி எடுத்துக்கணும். விரிசல் இல்லாமல் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் தயார் பண்ணி வச்சிடலாம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் சூடானாக்கில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். மிதமான தீயில் இருந்தால் தான் உங்களுக்கு காலா ஜாமுன் நல்லாயிருக்கும். ஏன்னா இது நம்ம குலோப் ஜாமுனோட டார்க்காக நல்ல கருப்பு கலர் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுப்போம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கருப்பு கலர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கசப்பு கொடுத்துரும். லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஒரு நீளமான ஸ்பூன் அல்லது கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெயை கிளறி விட்டுட்டே இருந்தாலே ஒன்று போல் உங்களுக்கு கலர் கிடச்சிடும். சிவந்து வரையில் நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம குலோப் ஜாமுன் கலரில் இருக்கு. இன்னும் இதை விடையும் டார்க் ஆக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஜீராவில் ஊற வைக்கணும். சீனி பாகு வெது வெதுப்பாக இருக்கணுங்க. ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஊற வைங்க, இல்லை சரியாக ஊறாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கருப்பு ஜாமுன்லாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இன்றைக்கி தான் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.